ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டுமென்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார் என் தங்கமே. இதை அலட்சியமாக எண்ணி தள்ளிவிட்டு போய்விடாமல் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உனக்கே பதற வைக்கும் ஒரு காரியத்தை உன் அப்பன் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நேற்று இரவு உன்னுடைய உயிரான துணை 1 மணி நேரமாக துடிதுடித்து கொண்டிருந்தார் தங்கமே. காரணம் என்று என்னதானே நீ என்னிடம் கேட்கின்றாய்? காரணத்தை தெரிந்து கொள். இல்லை என்றால் உன்னுடைய துணையின் முடிவு மிக மோசமாக இருந்துவிடும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய துணை எப்பொழுதுமே பழைய நினைவுகளேயே இல்லாமல் தங்கமே பழைய நினைவுகளை மறந்துவிட்டார். அவர் மனதில் அதுவெல்லாம் நிலையில்லாமல் போய்விட்டது. அவருடைய மனம் ஏதோ ஒரு யோசனையால் குழம்பிக் கொண்டே இருக்கிறது. இருந்தும் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற காற்றில் நின்று கொண்டிருப்பது போல் உன்னுடைய துணை நின்று கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அதனால்தான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அவருடைய மனமும் இப்பொழுது ரணமாகி விட்டு கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அவர் மனம் ரணவேதனையில் இருக்கிறது தங்கமே. உன்னை பிரிந்து வந்ததற்கான தண்டனையைத்தான் இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அதனால்தான் நேற்று இரவு உன்னையே நினைத்து அவர் துடிதுடித்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் நீ உன்னுடைய துணையிடம் நாம் சேர்வோம், நான் சேர்வேன், நான் செய்த தவறையெல்லாம் எங்கே போய் சுமப்பேன், எங்கே போய் இறக்கி வைப்பேன், எந்த கங்கை கரையில் என்னுடைய பாவத்தை கொட்டி தீர்ப்பேன் என்று அவருடைய மனதிற்குள் சொல்லி துடித்து கொண்டிருக்கிறார் பிள்ளையே. அவரின் தவறுகள் அனைத்தையும் அவர் மனம் தெரிந்து உணர்ந்து விட்டார். தவறை புரிந்து கொண்ட மனிதன் அதை மாற்றிக்கொள்வான் என் தங்கமே. மாற்றிக்கொள்ள விருப்பமில்லை என்றால் அதை தவறு என்று நினைப்பதையே அவன் முதலில் செய்ய மாட்டான் என்பது உண்மை பிள்ளையே. அப்பொழுது எல்லாவற்றையும் உன்னுடைய நினைப்பில் மட்டும்தான் இருக்கின்றேன் என்று அவர் புலம்பி புலம்பி கதறி அழுது கொண்டிருக்கிறார் என் தங்கமே. ரோடு என்ற ஒன்றே அவர் மனதில் இல்லாமல் பொது இடங்களில் கூட அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் தங்கமே. பார்க்க இந்த அப்பனிற்கே பாவம் என்ற ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது உன் துணையில் மேல். அதனால் தான் உன்னிடம் வந்து சொல்லிவிடலாம். என் குழந்தை, இதுவெல்லாம் அறிவது கொஞ்சம் கடினம் என்பது தெரிந்ததால் தான் உன்னிடம் சொல்ல வந்தேன். என்னுடைய குழந்தையே, சரணாகதி என அடைந்த உன்னை தாய் போல் அரவணைத்து காப்பேன், தந்தை போல் நல்வழி சொல்வேன். அனைத்தையும் உன் அப்பன் நானே செய்து உன்னை பெருவாழ்வு சுகமாக வாழ வைப்பேன் என் தங்கமே. என்னுடைய கடமையை உனக்கானதை என்று நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை நலத்தையும் என் குழந்தையின் நற்பண்புகளையும் ஊற்ற உன் அப்பன் நான் ஓடோடி அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளையே. அவனது எல்லா பொறாமைகளையும் உன் அப்பன் நான் சுமப்பேன். அனைத்தையும் இழக்க வைத்து பொறாமை எண்ணங்களையும் கெட்ட தீய எண்ணங்களையும் நான் அவனிடமிருந்து நான் பறித்து நான் சுமப்பேன் என் குழந்தையே. அவனுடைய பொறுப்பை அவனுக்கு ஆற்ற செய்யும்படி நான் உன் அப்பன் அவனை ஆதரிப்பேன் என் தங்கமே.
நீ வேண்டிய அனைத்தையும் நிம்மதியாக நிறைவாக அனுபவிப்பாய் என் தங்கமே. அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இப்பொழுது உன்னுடைய துணை மிகுந்த கோபத்தில்தான், மிகுந்த வருத்தத்திலும், மிகுந்த உடல் மெலிவந்தும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. என் குழந்தையே, அவரை எப்படியாவது அரவணைத்து உன்னுடைய போக்கிலே நீ வைத்துக்கொள் தங்கமே. அப்போது எவனாலும் நாம் பார்த்து கொள்வோம் பிள்ளையே. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்று முதலில் நீ கற்றுக்கொள் தங்கமே. வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு நூல் பிடித்து நீ அதிலிருந்து வெளிவர கற்றுக்கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை பல பாடங்களை கொடுக்கலாம். அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அப்பன் வழி கொடுப்பேன் தங்கமே. அதை நீ கடைபிடித்து வந்தாள் நீ அந்த ஆளும் கிணற்றிற்குள்ளிருந்து கரையேறி விடுவாய் என் தங்கமே. இங்கு யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை. அனைத்திற்கும் துணையாக உன் அப்பன் உனக்கு பக்கபலமாக நின்று உனது உயிருக்கு உயிரான உன் துணையிடம் இருந்து நல்ல வாழ்க்கையையும் நல்ல துணையாகவும் நல்ல தோழனாகவும் இருக்க செய்வேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ வென்றுவிட உன் அப்பன் அறுபாடுபட்டு அனைத்தையும் செய்வேன் பிள்ளையே. வாழ்க்கையை திடீர் திருப்பத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் அனைத்து திருப்பத்தையும் வரவேற்க நீ தயாராக இரு என் தங்கமே. அனைத்தையும் உன் அப்பன் நான் பார்த்து கொள்வேன். எதையெல்லாம் நினைத்து சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு விடையாக உன் துணையின் ரூபத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. அவரை கைவிட்டு விடலாம். அவர் செய்த தவறுகள் ஏராளம் என தள்ளி போய்விடாதே. அவர் மனம் திருந்தி உனக்காக என்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார் தங்கமே. அவரை ஏற்றுக்கொள். அனைத்திற்கும் சரியாகிவிடும். அனைத்தும் சரியாக்கி தருகின்றேன் என் குழந்தையே. நீ கவலைப்படாதே. அவர் முன்பு செய்த அனைத்தையும் மனதிலிருந்து வருத்தத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். இதை செய்தது இப்படி செய்தது என அவரையே அவர் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் அவர் திருத்தி உன்னோடு வாழ வேண்டும் என்று மட்டும்தான் ஆசைப்படுகிறார். அதையெல்லாம் அவர் வெகு விரைவில் திருத்துவார் தங்கமே. உன் அப்பன் உனக்கு உறுதியளிக்கின்றேன். எதையும் யோசிக்காதே. யார் சொல்வதையும் காதில் எடுத்துக்கொள்ளாதே. அவரை மட்டும் நம்பி, என்னை மட்டும் நம்பி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள். அனைத்தும் போகும் பயணத்தில் சரியாகிவிடும் என் தங்கமே. நான் உன் துணையாக இருந்து உன்னை உயரச் செய்வேன். என்னை நம்பி நீ எடுக்கும் முடிவுகளுக்கு நானே பொறுப்பு. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.